ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஊர் ஸ்டைலில் அதுவும் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு எப்படி சூப்பரான ஒரு கருவாட்டு குழம்பு செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஒரு 100 கிராம் வந்துட்டு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் ஒரு முழு முருங்கைக்காயை கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா இடித்து வச்சுருக்கேன். இது கூடவே அடுத்து ஒரு 10 பல்லு பூண்டையும் லைட்டாக க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 2 டொமேட்டோ வந்துட்டு ஃபைனாக பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கேன். இது நம்ம கட் பண்ணி போடுறது கிடையாது, பேஸ்ட் பண்ணி போட்டால் தான் நமக்கு திக்னஸ் வரும். அதுக்காக தான் நான் வந்துட்டு பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கேன். ப்ளஸ் இது கூடவே ஒரு லெமன் சைஸு புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி அதோட வாட்டரை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் இது கூடவே பார்த்தீங்கன்னா கடுகு வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன் தாளிப்புக்காக. மசாலான்னு பார்த்தா இதுக்கு 3 மசாலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சின்ன ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன். மொத்தமாகவே இதுக்கு 3 மசாலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி செய்யணும் என்ன செய்யணும் தான் பார்ப்போம் வாங்க. கூடவே ஒரு 100 கிராம் அளவுக்கு நல்ல ஒரு கருவாடாக வாங்கிட்டு, எந்த கருவாடாக தானே பிரச்சனை கிடையாது, நான் இப்போ வீட்டுக்கு கருவாடாக வாங்கியிருக்கேன். அதை சுடுதண்ணியில் போட்டு 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் கருவாட்டுக்குள்ள உப்பும் அதில் இருக்கிற எக்ஸாஸ் மண்ணும் வந்துட்டு போகுன்றதுக்காக தான் இந்த மாதிரி தண்ணியில் சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு எப்பவும் போல் கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 50 ml கிட்ட ஆயில் விட்டுப்போம். இதில் லைட்டாக கொஞ்சம் ஆயில் வந்துட்டு கூட விடணும். ஏன்னா நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காய் போடுறதுனால அது ஆயிலே தான் குக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக லைட்டாக கொஞ்சம் கூட இருக்க மாதிரி விட்டுப்போம். ஸோ இந்த மாதிரி 50 ml கிட்ட ஆயில் விட்டுட்டு ஒன்ஸ் இந்த ஆயில் வந்துட்டு நல்லா ஹீட் ஆகட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆயில் வந்துட்டு ஹீட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுட்டு கடுகும் வெந்தயத்தையும் ஃபஸ்ட்டு போட்டு இதை பொரிய விடுவோம். வெந்தயமும் கடுகு பொரிஞ்சிட்டு ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டை இடித்து வச்சுருக்க பூண்டை இது கூட ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு பூண்டை லைட்டாக குக் பண்ணுவோம். ஸோ இதை நல்லா அப்படியே சாட்டே பண்ணி விடுவோம். கொஞ்சம் பூண்டு வந்துட்டு லைட்டாக சாத்தே ஆகணும். ஸோ அந்த வரைக்குமே நம்ம இந்த ஆயிலே லைட்டாக சாத்தே பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும் பூண்டு வந்துட்டு அந்த லைட் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த டைமில் இடித்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிப்போம். சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா குக் பண்ணணும். லைக் இது கரையிற மாதிரி கேரமலைஸ் ஆகிற மாதிரி குக் பண்ண போகிறோம். ஸோ இதை நல்லா அப்படியே ஆயிலில் இந்த பூண்டு கூட அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுவோம். கட் பண்ணி போட்டாலும் நல்லாயிருக்கும், பட் இடித்து போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு அந்த ஆயில் வந்துட்டு சீக்கிரம் குக் ஆகும், டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி இடித்து போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக அப்படியே லைக் நான் சொன்ன மாதிரி அந்த அப்படியே வதங்கி அந்த லைட் ப்ரௌனிஷ் ஆகும், காட்டுறேன் அந்த மாதிரி வந்துட்டு குக் பண்ணிப்போம். இதை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆனியன் வந்துட்டு லைட்டாக செம்மி கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை இது கூட ஆட் பண்ணிவிட்டு இதையும் லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக இன்னும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் சொல்கிற கன்சிஸ்டன்சி வரணும் இன்னும். ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம கருவேப்பிலையை மட்டும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுவோம். அப்படியே இந்த கருவாட்டு குழம்புல அப்படியே நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காய் போடனால அவ்வளோ மனமாக இருக்கும். சொன்னால் அடுத்த நாள் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம வேறு லெவலில் இருக்கும். எனக்கு கருவாட்டு குழம்பு நான் அவ்வளோ ட்ரை ஃபிஷ்ஷஸ் ஐட்டம் சாப்பிட மாட்டேன், இருந்தாலும் நான் இது வந்துட்டு இந்த மாதிரி செய்யும்போது அதிகமாக சாப்பிடுவேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இன்னும் லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் வரணும். இந்த அளவுக்கு ஆனியன் வந்துட்டு லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை கூட போடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிப்போம். ஸோ மொத்தமாகவே 1/4 ஸ்பூன் தான் யூஸ் பண்ண போகிறோம், அது கரெக்டாக இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய் தூள் இது கூட ஆட் பண்ணிப்போம். அடுத்து இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லித்தூள் இதை 3ஐயும் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த மசாலாவை அப்படியே லைட்டாக இது கூடயே மிக்ஸ் பண்ணி அப்படியே லைட்டாக இது கூடயே குக் பண்ணுவோம். ஸோ மசாலா இந்தளவு குக் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த டொமேட்டோ பெரிய இது கூட ஆட் பண்ணிப்போம். ஸோ மொத்தமாகவே 2 டொமேட்டோ தான் யூஸ் பண்ணுறோம். பிகாஸ் நம்ம வந்துட்டு புளி யூஸ் பண்ணுறதுனால 2 டொமேட்டோ வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ இதையும் இதை நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ அந்த டொமேட்டோ பியூரியை ஆட் பண்ணிவிட்டு டொமேட்டோ வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக குக் ஆகட்டும். ஏன்னா லைட்டாக சாத்தே ஆகினா தான் அடுத்த பொருள் நம்ம ஆட் பண்ண முடியும். இல்லைன்னா அது பச்சை வாசனை அடிக்கும். ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு லைட்டாக நான் அந்த டொமேட்டோ பியூரி போட்டதுக்கப்புறம் குக் பண்ண சொல்கிறது. ஸோ இது கொஞ்சம் ஃபஸ்ட்டு குக் ஆகட்டும், அந்த மசாலா கூட நல்லா பிளெண்ட் ஆகி வரட்டும். லைட்டாக இந்த டைமில் கொஞ்சமாக மட்டும் சால்ட் ஆட் பண்ணுவோம், பிகாஸ் கருவாட்டிலையும் உப்பு இருக்கும். ஸோ அதனால் லைட்டாக மட்டும் இருக்குது, லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிட்டா அப்போ டொமேட்டோ வந்துட்டு சீக்கிரம் நமக்கு குக் ஆகும்.
ஸோ அதுக்காக இப்போ லைட்டாக சால்ட்டு மட்டும் இது கூட ஆட் பண்ணிப்போம். ஸோ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு மட்டும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஸோ லைட்டாக பிளெண்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் டொமேட்டோ அது குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். சால்ட் எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டொமேட்டோவும் வந்து நல்லா மசாலா கூட நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் இப்போ இது கூடவே ஆட் பண்ணிப்போம். ஸோ முருங்கைக்காய் கத்திரிக்காயும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக இதையும் அப்படியே அது கூடயே மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் வந்து குக் ஆகிற விடணும். ஸோ இப்போ குக் பண்ணினா மட்டும்தான் குக் ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காயை இப்போ ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக குக் ஆக விடுறதுக்கான காரணம். ஸோ நம்மளோட மசாலா கூட இந்த மாதிரி கத்திரிக்காய் அந்த முருங்கைக்காய் வந்துட்டு நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி அப்படியே மிக்ஸ் பண்ணி விடணும். ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக சாத்தையாக விடுவோம். நம்ம என்ன தான் முருங்கைக்காய் கத்திரிக்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருந்தாலும் அது குக்காக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதுக்காக தான் லைட்டாக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குக் பண்ண சொல்கிறது. லைட்டாக சாத்தே ஆகட்டும், ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே இது கூட அப்படியே பிளெண்ட் ஆக விடுவோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நமக்கு அந்த கத்திரிக்காய் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 20-30% கிட்ட குக் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விடுவோம் நல்லா. ஸோ இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படியே கொதிக்க விடுவோம். நல்லா கொதித்து அந்த ஆயிலெலாம் லைட்டாக பிரிஞ்சு வரட்டும். அந்த கன்சிஸ்டன்சி வரைக்கும் நல்லா கொதிக்க விடுவோம். ஸோ இந்த டைமில் வேறு எதுவும் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. இந்த டைமில் நம்ம அந்த புளிப்பை மட்டும் செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாட்டர் வேணும்னா புளிப்பு உங்களுக்கு அதிகமாக ஃபீல் ஆச்சுன்னா, ஏன்னா நம்ம வந்து தக்காளி போட்டிருக்கோம், அது வந்துட்டு நாட்டு தக்காளி. ஸோ உங்களுக்கு வந்துட்டு புளிப்பு அதிகமாக ஃபீல் ஆகிற பட்சத்தில் கொஞ்சமாக வாட்டரை மட்டும் ஆட் பண்ணி நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுவோம். நல்லா ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நல்லா கொதித்து அந்த காயெல்லாம் வேகட்டும். நம்ம போட்டிருக்க கத்திரிக்காய் முருங்கைக்காய் வேகணும், அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட கத்திரிக்காய் முருங்கைக்காய் வந்துட்டு ஒரு 50% கிட்ட குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவாட்டை வந்துட்டு இப்போ இது கூட போட்டு மீதி 50% குக் பண்ணிப்போம். நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடை இந்த டைமில் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ நான் ஏன் இந்த 50% குக் ஆனதுக்கப்புறம் கருவாடை போட சொல்கிறேன்னா, அப்போ தான் நம்ம முருங்கைக்காயில் வந்துட்டு அந்த கருவாட்டோட ஜூஸ் வந்துட்டு அந்த எப்படி சொல்கிறது அதோடய ஸ்டாக்ஸ்லாம் வந்துட்டு அதில் போய் ஏறும். இப்போ கிரேவி இது கூடவே கொதிக்கும் போது என்ன ஆகும்னா அவ்வளோ ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக நம்ம சாப்பிடக்கூடிய முருங்கைக்காயிலையும் சரி கத்திரிக்காயிலையும் சரி அப்போ தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த டைம்லேயே உங்களுக்கு வந்துட்டு கருவாட்டை வந்து போட சொன்னது. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே இன்னொரு மீதி அந்த வெஜிடபிள்ஸ்லாம் குக் ஆகிற அளவுக்கு குக் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட கருவாடும் அட் த சேம் டைம் குக் ஆகிரும், அதேமாரி நம்ம வெஜிடபிள்ஸும் குக் ஆகிரும். ஸோ இனி அதேமாரி நம்மளோட கிரேவி வந்துட்டு ஃபைன் ஸ்ட்ரக்சருக்கு நல்லா குக் ஆகி திக்காயிரும். இனி ஒரு அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 to 6 மினிட்ஸ் அப்படியே கொதிக்க விடுவோம். அவ்வளோதான் மக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைப்பட்ட நம்மளோட கருவாட்டு குழம்பு வந்துட்டு செம்ம சூப்பராக ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ ரெசிபி பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி புதுசாக சேனலுக்கு யாராவது வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.